செல்லம், நாம மனிதனா பொறந்துட்டோம். நாம எப்படியும் பல செயல்களை செஞ்சு வாழ்ந்து தான் தீரணும். ஆனா, அந்த செயல் நம்ம செய்யக்கூடியது வலிமையானதா, நியாயமானதா அப்படின்றத பார்க்கணும். திடுதிப்புன்னு எந்த செயலும் செய்யக்கூடாது. வேணும் செல்லம், இன்னும் ஒண்ண கவனிக்கணும். தன் வலிமைய தெரிஞ்சுக்கணும் முதல்ல. புரியுதா? முதல்ல அந்த செயல் வலுவா இருக்கான்னு பார்த்தது இல்லாம, நமக்கு அந்த செயல செய்யறதுக்கான வலிமை, திறன் இருக்கான்னு பார்க்கணும்மா. ஏன்னா, அது மட்டும் இல்ல. நாம மாற்றான் வலிமையும் பார்க்கணும். நம்ம ஒரு செயல செய்யும்பொழுது, அ மற்றவர்களுடைய எதிரியினுடைய வலிமை என்ன அப்படின்ட்டு பார்க்கணும் செல்லம். இது ரொம்ப முக்கியம். ஒரு செயல செய்யும்பொழுது, ஒரு போராட்டம்னும் பொழுது, எதிரியினுடைய வலிமை என்ன? நம்மள விட கூட இருக்கா, குறைஞ்சிருக்கா அன்றதையும் பார்க்கணும் செல்லம். அதுக்கு மேல மாற்றான் வலிமை புரியுதுங்களா? அத பார்க்கணும். அந்த மாற்றான் வலிமைக்கு மேல நமக்கும் அவனுக்கும் துணை நிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு காரியம் செய்யும் பொழுது, அவங்களுடைய வலிமையை நாம பார்க்கணும். ஏன்னா, அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க ஒரு சக்தி உள்ளவங்களா? எதையும் செய்ய முடியுமா? அப்படின்றத பார்க்கணும் செல்லம். நான் ஒரு வேலைய செய்கிறேன், எனக்கு வலிமை இருக்குன்னு மட்டும் இல்ல. தன் அதாவது சொல்லப்போனா அந்த அந்த வேலையினுடைய வலிமை தெரியணும். நல்ல வேலையான்னு. அடுத்தது நம்முடைய வலிமையும் தெரியணும். அதுக்கு மேல எதிரியினுடைய வலிமையும் தெரிஞ்சுக்கணும். அவனுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சுட்டு, நமக்கும் அவனுக்கும் துணையா இருக்கக்கூடியவங்களுடைய வலிமை என்னன்னு நோக்கித்தான் ஒரு செயல செய்யணும்னு வள்ளுவர் எப்படி சொல்றாரா, வினை வலியும், தன் வலியும், மாற்றான் வலியும், துணை வலியும் தூக்கிச் செயல்னு தான் சொல்றாரு. அதனாலப்பா வள்ளுவர் சொன்னதையே நாம கடைப்பிடிக்கணும். ஒரு காரியம் செய்யும் பொழுது, தன் வலிமை என்ன? பிறர் வலிமை என்ன? நமக்கு துணை நிற்கிறவங்க வலிமை என்ன? எதிரியினுடைய வலிமை என்னான்னு பார்த்து, அத தூக்கி செயல்பட்டா தான் வெற்றி அடையலாம்னு சொல்லியிருக்காங்க செல்லம். அதனால நாம ஒண்ணு செஞ்சுட்டோம், நாம வெற்றி அடைஞ்சிரோம்னு நினைக்க வேண்டாம். இது அத்தனையுமே நாம கண்காணிச்சு வேலை செஞ்சா நிச்சயம் வெற்றி நிச்சயம் உண்டு. அதையே நீங்க கடைபிடிங்க. நல்லா வாழுங்க. வாழ்க நலமுடன்.